சொல்லுவாங்க. ஒரு தாயினுடைய வயிற்றில் இருந்து தாயினுடைய கருவிலே தங்கிய உயிர்களை ஆகமுத்தாக்கும் அரிப்பரின் ஜோதி என்று சொல்லும் பொழுது, அது முட்டையாக இருந்தாலும் சரி, அல்லது வாய் பேசாத அந்த ஜீவராசியாக இருந்தாலும் அது ஒரு தாய் வயிற்றில் தான் பிறகு. அதுவும் அவங்க அம்மா கிட்ட தாய்ப்பாலை குடிச்சு நானும் என்னுடைய அம்மாவோட ஓடி திரிய வேண்டும் என்று தானே நினைக்கின்றோம். ஆனால் இதை கூட தெரியாமல் அந்த உயிர்களை கொண்டு வாழக்கூடிய உயிர்களை நாம் என்ன என்று சொல்லுவோம். அதுவும் நானும் என்ன, நீங்கெல்லாம் உங்களுடைய குழந்தையை வளர்க்குறீங்களே, எங்க அம்மா என்ன வளர்க்க எவ்வளவு பிடிக்கும். இதை நாம் ஒரு ஜீவனோடு கலந்து பார்க்க வேண்டும். என் வீட்டு வாசலிலே ஒரு 10 நாய்க்குட்டிகள். இந்த ஜீவனுடைய அன்பை நாம் பார்க்கும் பொழுது நம்ம ஒரு பிடி அந்த ஒரு பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு ஓடி போய் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு சொட்டு பால் கொடுத்துட்டு ஓடி வரும். மறுபடியும் அந்த ஒரே ஒரு பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு எங்க போகும், தன்னுடைய குட்டிக்கு ஒரு சொட்டு பால் கொடுத்துட்டு மறுபடியும் ஓடி வந்து எனக்கு ஒண்ணு போடுங்கன்னு கேட்கும். அதை போல அந்த ஜீவராசி ஒருவேளை அந்த ஒரே ஒரு பிஸ்கெட்டுக்கே அந்த குழந்தைங்க நம்மளை இவ்வளவு நேசிக்குதுன்னா, வாயில்லாத ஜீவராசியினாலும் அந்த அன்பினை ஆண்டவன் யார் ஊட்டினார்? மனிதர்களுக்கு மட்டும் அன்பு கிடையாது. 84 லட்சம் யோனி வேதங்களும் கடவுளுடைய படைப்புகள் தான். நம்மளால ஒரு சொட்டு ரத்தத்தை கூட உருவாக்க முடியாது. ஒரே ஒரு டிராப் பிளட் பாத்தீங்களா உருவாக்க முடியாது. ஒரு சொட்டு விந்துவை ஒரு மனிதன் உருவாக்க முடியாது. அதை போல உண்மை நீரை உருவாக்க முடியாது. அதை போல கண்ணீரை யாராலையும் உருவாக்க முடியாது. கண்ணீராயினும் செந்நீராயினும் அது ஆண்டவனுடைய அடிப்படைகள் மட்டும்தான். இந்த கண்ணீரும் செந்நீரும் யார்கிட்ட அதிகமா இருக்குதோ அவர்கள் தான் கடவுளுடைய அடிப்படைகள். நோய் இல்லாம வாழணும். உங்கள் மூலமா தலைமுறை யாருக்கு கொடுக்கணும் பாருங்க. ஒரு தாயும் தந்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையிலே கன நேரத்தில் அவர் வாங்க வாழ்க்கையிலே மனித ஆண்மகன் அப்படி போனா கூட அந்த தாய் மட்டும் 10 மாதம் அந்த சுமையை சுமந்து கொண்டே இருக்கிறார். அவன் என்ன பண்ணுவான், ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தையுடைய வளர்ச்சி அப்படியே கை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த 3வது மாசத்துல இருந்து அந்த குழந்தையுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்படியே ஒவ்வொரு நாளா அந்த குழந்தையினுடைய அசைவை கருதி 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 பார்க்கும் பொழுது ஒரு நேரத்துல அம்மாவுக்கு லேசா தூக்கம் வந்து அந்த தூங்குவனே அம்மா தூங்கிடுவாங்க. திடீர்னு எந்திரிச்சு பார்த்து ஐயோ நம்ம குழந்தை உள்ள அசைதா அப்படின்னு அவன் நினைக்கும் பொழுது, பயப்படாதுமா நான் பார்த்துக்கிறேன்னு ஒருத்தர் உள்ள இருந்து சொல்றாருன்னா அவர் தான் அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமான். இதான் உண்மை. தாய்கள் பையனுள் தங்கிய உயிர்களை ஆகும் 10 மாசம் அந்த குழந்தையை காப்பாற்றி 10 மாசம் முடிஞ்சவுடன் அந்த குழந்தையை யார் இந்த உலகத்துக்கு காட்டுறாங்க. இதுக்கு மேல அம்மா வயிற்றுல இருந்தா தாய்க்கும் சிரமம்.